குழந்தைகளே, நீங்கள் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அலர்ட்னஸை இந்த தொப்புள் கொடியில் வைங்க, முதுகு தண்டில் வைங்க. ஆல்வேஸ் நான் இருக்கிறேன், நான் அப்படிதான் இருக்கிறேன். பல நேரங்களில் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, விஷயங்களை கற்றுக்கொள்வது. தெரியாது தான், ஆமா தெரியாது. நீ ஒரு கேள்வி கேட்கிற, நான் பல இடங்கள்ல போய் சொல்றேன், சக்சஸ் ஆகணும்னு சொன்னா நீங்கள் எல்லோரும் பல நேரங்கள்ல இதுல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் குழந்தைகள் இருப்பீங்க. பல நேரங்களில நாம தோக்குற இடம் எது தெரியுமா? நாம கேள்வி கேட்டா அவங்க ஏதாவது நம்மளை தப்பா சொல்லிடுவாங்களோ, திட்டிடுவாங்களோ, அவமானப்படுத்திடுவாங்களோ. ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவதை விட மிக மோசமானது வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பது. ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக்கொள், பரவாயில்லை. இது நீ +1லயே தெரிஞ்சு வச்சிருக்கணும். தெரியல, சொல்லிக் கொடு. நான் கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணல, சொல்லிக் கொடு. ஸ்டாஃப் ரூம்க்கு வா, உன்னை பார்த்துக்கிறேன், வரேன், சொல்லிக் கொடுங்க. அம்மா அப்பாவை கூட்டு வரேன், சொல்லிக் கொடுங்க. உன்னை எக்ஸாம் எழுத விட மாட்டேன், எழுத விடாத, சொல்லிக் கொடு. கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறாய், கற்றுக்கொள். டவுட்டே இல்லாமல் கற்றுக்கொள். பல நேரங்களில் நாம் தோற்கின்ற இடம் எது என்றால் ஒரு சின்ன கவனக்குறைவு தான். இந்த சின்ன கவனக்குறைவு இருக்குல்ல, அது வாழ்க்கையை காவு கேட்கும். முக்கியமா இந்த வயசுல இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்றேன், பல நேரங்களில் நான் சொல்லி இருக்கிறேன், learn to say no my dear children. டேய் வேணடா, be proactive, don't be reactive. ரியாக்டிவா இருக்கிறவன் தான் தோக்குறான், ப்ரோஆக்டிவா இருக்கிறவன் ஜெயிக்கிறான்.